ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் 65 செய்ய போறோம். ஹோட்டல்ல செய்யற மாதிரியே இருக்கும், நல்ல டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். சிக்கன் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, ரொம்ப சின்ன சின்னதா தான் நல்லா கட் பண்ணி வாங்கின்னு வந்திருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம என்னென்ன மசாலா எல்லாம் சேர்க்கிறோம்னு பார்த்தலாம். கார்ன்ஃபிளவர் எடுத்து வச்சிருக்கேன். இது கடையில எப்படி இருக்குமோ நல்லா கிறிஸ்பியா ஜூஸியா அதே போல இருக்கும். வீட்லயே ஈஸியா செஞ்சிடலாம். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இப்ப வந்து கார்ன்ஃபிளவர் மட்டுமே எடுத்து வச்சிருக்கேன். இது கூட வந்துட்டு கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், கரம் மசாலா எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே இதெல்லாம் ஒரே அளவு தான் எடுக்கிறோம். பாருங்க, தனி மிளகாய் தூள் சேர்த்தேன். காஷ்மீரி மிளகாய் தூள் இது வந்து கலருக்காக சேர்க்கிறோம். உங்ககிட்ட இது இல்லைனாலும் பரவாயில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், அவ்வளவுதான். இது கூட வந்து தேவையான அளவுக்கு சால்ட். இப்போ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எல்லாம் எதுவுமே ஊத்த தேவையில்ல. இதுல இருக்கிறது சரியா போயிடும். அந்த தயிர், இஞ்சி போட்டு பேஸ்ட்ல இருக்க ஈரமே போதும். அதனால தண்ணி ஊத்தாம நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண சரியா வந்துடும். தண்ணி தேவைப்படாது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் தண்ணி சும்மா லைட்டா தெளிக்க மட்டும் செய்யுங்க, ஊத்திடாதீங்க. பாருங்க, நான் தண்ணியே ஊத்தல, தண்ணியே கொஞ்சம் கூட ஊத்தல. நான் அப்படியே தான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். மிக்ஸ் பண்ணவே எனக்கு கரெக்டா வந்துடுச்சு. தண்ணியே கொஞ்சம் கூட நான் தெளிக்கவே இல்லை. தண்ணி மட்டும் பாத்துக்கோங்க, தண்ணி ஊத்திடாதீங்க. இப்ப நம்ம சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்ப பாருங்க, இப்ப நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சமா எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இது ஊறட்டும். மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா ஊறட்டும் கொஞ்ச நேரம். இப்போ நான் எண்ணெய் ஒரு கடாயில எண்ணெய் காய வச்சிருந்தேன். எண்ணெய் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மலா ஹீட் ஆனா போதும். இதை நல்லா ஒண்ணு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃபிளேம் எல்லாம் தேவையில்ல. மீடியம் ஃபிளேம்ல வச்சுனாதான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும், மேலையும் நல்லா வேகும். இல்லைன்னா மேல மட்டும் கலர் மாறிடும், உள்ள வேகாது. பாருங்க, மசாலா எல்லாம் எதுவுமே பிரிஞ்சே வராது, சூப்பரா இருக்கும். கடையில செய்யற டேஸ்ட்ல தான் இருக்கும். நீங்க கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படின்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. மிக்ஸ் பண்ணி திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு எல்லா பக்கமும் ஈவனா ஒரே மாதிரி வந்து வரும். பாருங்க, நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே தான் இருக்கேன். போட்டதுல இருந்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா மசாலா எதுவுமே உதறவே இல்லை. பாருங்க, மசாலா எதுவுமே வந்து பிரிஞ்சு போவாது. தைரியமா செய்யலாம். கண்டிப்பா இதே போலயே செய்யுங்க, சூப்பரா இருக்கும் டேஸ்ட். நம்ம போயிட்டு கடையில அவ்வளவு காசு கொடுத்து வாங்கிறதுக்கு நம்ம வீட்லயே சிக்கன் வாங்கிட்டு வந்தோம்னா கடகடன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிடவும் முடியும். ரொம்ப நேரம்லாம் தேவையில்ல. அதே போல சிக்கன் நம்ம மசாலா போட்டு வச்சுருவோம், ரொம்ப நேரம் ஊற வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம எல்லாம் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு மேக்ஸிமம் ஒரு ½ hour விட்டாலும் போதும். பாருங்க, சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. எடுத்துடலாம். பாருங்க, மசாலா எல்லாம் எதுவுமே பிரிஞ்சு வரவே இல்லை. பாருங்க, நல்ல டேஸ்டியா இருக்கும். மேல நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும், உள்ள நல்லா ஜூசியா நல்லா இருக்கும் சாப்பிட. பாருங்க, எடுத்தாச்சு. இப்போ திரும்ப எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்ப பாருங்க, எவ்வளவு பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல, டேஸ்டும் செம்மையா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. பண்ண இருந்து மீதி எல்லாம் போட்டு எடுத்துட்டேன். இப்ப திரும்ப எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் வந்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு 2வது டைம் பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ வந்துட்டு இன்னும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்போ அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி செஞ்சோம்னா இப்போ வந்துட்டு ரொம்ப நேரம் விட்டோம்னா கரிஞ்சு போயிடும், கலர் மாறிடும், மாதிரி டார்க்கா இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும். அதனால வந்துட்டு போட்டதுக்கு அப்புறம் ஒரு 30 செகண்ட் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வச்சுட்டு எடுத்துருங்க உடனே. ரொம்ப நேரம் விட தேவையில்லை. இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கும். அதே போல வந்து போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாலும் நல்லா இருக்காது. அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவு வந்தா போதும். ரொம்ப நேரம் எல்லாம் விட தேவையில்லை. நம்மள நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அந்த கலர் வந்து நம்ம ஹோட்டல்ல வாங்கினா எப்படி இருக்கும், கடையில வாங்கினா அதே அந்த மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்றோம்.
நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப பாருங்க நான் இதை எடுத்துட்டேன். மீதி இருக்கிறதையும் நான் போட்டு எடுத்துடுறேன். சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.